வணக்கம் மாஸ்டர்ஸ். இன்றைக்கி கபீர்தாசர் ஒரு தோஹா சொல்கிறார். பாருங்கள், கபீர்தாசரோட ஒரு தோஹா பார்க்கலாம். இந்த தோஹாவில் திட்டுறவங்களை பற்றி சொல்கிறார். நமக்கெல்லாம் நம்மளை யாராவது திட்டினா நம்மளுக்கு கோவம் வரும்ல. பெரியவங்கன்னு இல்லை, குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அது 10 வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி, 50 வயசு ஆனாலும் சரி, நம்மளை யாராவது திட்டினா நம்மளுக்கு கோவம் வருது. நான் எல்லாம் சரியாக தானே பண்ணுறேன், சும்மா என்னையே திட்டிகிட்டே இருக்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அம்மாவே திட்டினா, இந்த அம்மா எப்போ பாரு திட்டிகிட்டே இருக்கா அப்படின்ட்டு எங்கேனா விளையாட ஓடி போயிட வேண்டியது. ஓடி போயிட்டு வரும்போது சத்தம் இல்லாமல் அந்த குழந்தைங்க உள்ளே வருவாங்க. அம்மா கண்லேயோ அப்பா கண்லேயோ படாமல் உள்ளே ஓடி வருவாங்க. அம்மா எப்போ பாரு திட்டிகிட்டே இருக்காங்களே, அப்பா எப்போ பாரு திட்டிகிட்டே இருக்காங்களே, ஏன் இவங்க நம்மளை திட்டுறாங்க அப்படின்னு பெரியவங்களாக இருந்தாலும் சரி, நமக்கு 60 வயசு ஆனாலும் சரி, நம்மளோட அம்மா நம்மளை திட்டினா யோசிப்போம், எனக்கு 60 வயசு ஆகிடுது, இன்னும் என் அம்மா திட்டிகிட்டே இருக்காங்களே அப்படின்னு நினைப்போம். ஆனால் கபீர்தாசர் இந்த திட்டுறவங்களை பற்றி என்ன சொல்கிறாருன்னு கவனிங்களேன். ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கார். நிந்தக்கு நியரே ராக்கியே ஆங்கனு குட்டி சவாய் பின் பானி சாபுன் பினா நிர்மல் கரே சுபாய். இந்த தோஹாவில் கபீர் சொல்கிறார், நிந்தக் அப்படின்னா நம்மளை திட்டிகிட்டே இருக்கிறவங்க. நம்ம சொல்லுவோம்ல, எப்போ பாரு நம்மளுக்கு எத்தனை வயசானாலும் நம்ம அம்மா நம்மளை திட்டிகிட்டே இருப்பாங்க. நமக்கு 40 வயசானாலும் அப்போ அம்மாவுக்கு 60 வயசோ 70 வயசோ இருக்கும். அப்போது பொண்ணுன்றதுனால ஏதாவது திட்டிகிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், ஏம்மா இவ்வளோ வயசாச்சு என்னை திட்டிகிட்டே இருக்கியேம்மானும். ஆனால் கபீர் என்ன சொல்கிறார், நிந்தக் அந்த மாதிரி நம்மளை திட்டுறவங்கள, அதாவது நம்ம செய்கிற செயல்களில் ஏதாவது தவறு இருந்தால் அதை சுட்டி காட்டுறவங்கள நியரே ராக்கியே அப்படின்னா பக்கத்துலேயே வச்சுக்கோ. உன்னால் முடிஞ்சால் ஆங்கன்னு குட்டி சவாய் அப்படின்னா உங்கள் வீட்டு முற்றத்துலேயே, ஆங்கன் அப்படின்னா அந்த காலத்துலலாம் முற்றம் இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம ஃப்ளாட்லலாம் இருக்கோம், இப்போல்லாம் சிட்டிலலாம் கிடையாது. ஆனால் இன்னமும் கிராமத்து வீட்டில் முற்றம் இருக்கும். அப்போ சொல்கிறாங்க, முடிஞ்சால் உங்கள் வீட்டு முற்றத்துலேயே குட்டி ஒரு சின்ன குடிசை போட்டு அவங்கள அங்கேயே வச்சுக்கோ, உன் பக்கத்துலேயே வச்சுக்கோ. ஏன் அப்படின்னா அவங்க பின்னு பானி தண்ணி இல்லாமல், சாபுன் பினா சோப்பே இல்லாமல், இப்போ நம்ம ஒரு துணி துவைக்கிறோம், ஏதாவது ஒன்று க்ளீன் பண்ணணும், சுத்தமாக்கணும்னா நமக்கு என்ன வேணும், அதுக்கு சோப்பு வேணும், தண்ணி வேணும். ஆனால் நம்ம மேலே இருக்கிற அழுக்கு, அதாவது நம்ம பண்ணுற தப்புகளை தண்ணியும் இல்லாமல் சோப்பும் இல்லாமல் நம்மளை என்ன பண்ணுறாங்கன்னா நிர்மலமாக்குறாங்க. அப்படின்னா இந்த இடத்துல நிர்மல் அப்படின்னா என்னென்னா சுத்தமாக்குவாங்க. அதனால நம்மக்கிட்ட இருக்கிற தவறுகள் எல்லாத்தையும் சுட்டி காட்டி நம்மளை திருத்துவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள எப்போதுமே நம்ம கூடவே வச்சுக்கணும். இவங்க நம்மளை குத்தம் சொல்லிகிட்டே இருக்காங்க, நம்மளை திட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டு விலகிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. நம்மளை இந்த மாதிரி திட்டுறவங்கன்னா எப்படி இருப்பாங்க, நம்ம மேலே உண்மையான அக்கறை இருக்கிறவங்க மட்டும்தான் நம்மளுடைய தவறை சுட்டி காட்டி இதை இனிமேல் பண்ணாத, நீ பண்ணினது தப்பு. நம்ம சமயத்தில் ஆர்கியூ பண்ணுவோம், ஏன் இது சரிதானேன்னு நம்மளோட கண்ணோட்டத்தில் என்னவோ அதை சொல்லுவோம். ஆனால் அவங்க ஒருத்தர் கண்ணோட்டத்தை மட்டும் பார்க்காம இந்த உலகத்துக்கோ இல்லை நன்மைகள், இதனால் நம்ம செஞ்சதுனால ஒரு தீமை மற்றவங்களுக்கு வருது, இல்லை நம்மளே ஒரு தவறு செய்கிறோம் அப்படின்னா, இல்லை இது நீ பண்ணுறது தவறு அப்படின்னு நம்ம மேலே அக்கறை இருக்கிறவங்க மட்டும்தான் சொல்லுவாங்க. மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன சிரிச்சுட்டு போவாங்க. இதுக்கு நம்ம தமிழில் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, அழ சொல்லுவாங்க நம்ம மனுஷங்க, சிரிக்க சிரிக்க சொல்லுவாங்க அடுத்தவங்க. அப்படின்னா நம்ம ஒரு தவறு செஞ்சால் நம்ம மேலே அக்கறை இருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம அழற மாதிரி, அவங்க சொல்கிறது நமக்கு மனசு வலிக்கும், நம்ம அழுவோம், அழற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நம்ம மேலே அக்கறை இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்க, சிரிக்க சிரிக்க சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ காலையில் ஒரு 8:30 மணி 9 மணிக்கு லேட்டாக எழுந்துக்கிறோன்னா நம்ம அம்மா என்ன சொல்லுவாங்க, காலையில் 6 மணிக்குள்ளே எழுந்திருக்கணும், அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லும்போது நமக்கு கோபமாக வரும், அழுகியாக வரும். ஒரு நாள் கூட தூங்க விட மாட்டேன்றாங்களேன்னு நமக்கு தோணும். ஆனால் இதே மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, எதிர் வீட்டில் இருக்கிற லேடி தினமும் 9 மணிக்கு குறைஞ்சி எழுந்திருக்காது அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லிட்டு போவாங்க. அப்போது யார் நல்லவங்க, யார் நம்ம மேலே உண்மையான அக்கறையோடு இருக்கிறவங்கன்னா, நம்ம மனசு வலிச்சாலும் பரவாயில்லை, தவறை திருத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம மேலே அக்கறையோட யார் நம்மக்கிட்ட இருக்காங்களோ அவங்கள எப்போதும் பக்கத்துலேயே வச்சுக்கணும், அவங்கள விட்டு விலகக்கூடாது அப்படின்னு இந்த தோஹா மூலமாக கபீர் சொல்கிறார்.
இந்த தோஹா மூலமாக கபீர்தாசர் என்ன சொல்லியிருக்கார்? பக்கத்துலேயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் மாஸ்டர்ஸ். அதனால் யாராவது நம்மளை திட்டுறாங்கன்னா நம்மளை திருத்தறதுக்காக தான் நம்மளை திட்டுறாங்க, நம்மளுடைய தவறை சுட்டி காட்டுறதுக்கு மட்டும்தான் திருத்துறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறத மனசால் ஏற்றுக்கணும் மாஸ்டர்ஸ். அதுதான் இந்த தோஹாவில் கபீர்தாசர் சொல்கிறார். இனிமேல் யாராவது நம்மளை திட்டினா அவங்க கண்லேருந்து ஒளிஞ்சிருக்கணுன்ற எண்ணம் நம்மளுக்கு வரக்கூடாது மாஸ்டர்ஸ். நன்றி.